எங்கள் குருமாதா ஸ்ரீ தாரா அம்மா நல்லாசியுடன் வழங்கும் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல். ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பாடியில மொத்தம் 7 சக்ராஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 7 சக்ராஸ்மே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது எல்லாமே ஒரே அலைன்ல இருக்கும் போது நம்மளோட ஆறா எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயம் வந்துட்டு இந்த சக்ராஸ்ல ஒளிஞ்சிருக்கு. ஆனா அந்த 7 சக்ராஸ் மட்டும்தான் இருக்கா, இது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி விஷயத்தை இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்காக நம்ம அம்மா வந்துட்டாங்க இன்னைக்கு. ஹாய் மம்மி. ஹாய் பேபி. ஸோ நான் சொன்ன மாதிரி சக்ராஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேஜராக 7 சக்ராஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். பட் ஹவு மெனி சக்ராஸ் ஆர் தேர்? There are so many chakras, but we consider only 7 chakras as major chakras. Okay. There are chakras in our palms, but we don't consider as major chakras. But நம்ம palm chakra வந்து attunement timeல activate பண்றோம் only because நம்ம கையில இருந்து அந்த எனர்ஜி போகணும்ங்கிறதுனால. In the tips of these fingers also has mini chakras. Here. So yeah. And then joints, அங்கேயும் ஒரு சக்கரா இருக்கு. When you give Lama Ferran ஒரு ஹீலிங் இருக்கு. That is a very huge healing which can யாரா பொசஸ்டா இருக்காங்க, இல்லை கர்மா பேஸ்டா இருக்காங்க, இல்லை some type of dark entity or dark energies around them, அதெல்லாம் கூட அதில் கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணுவாங்க. So it's a major healing, but you can do it for others. Okay. Tibetan இதில் அது செய்வாங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அப்புறம் பார்க்கலாம். Okay. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எல்லா ஜாயின்ஸ்லேயும் கூட அது சக்கராவை கன்சிடர் பண்ணி கூட அங்கேயும் நம்ம லாக்ஸ் போடுவோம். ஸோ வாட் இஸ் சக்கரா? சக்கரா இஸ் பேசிக்கலி அ டோர். ஓகே. அ portal for to receive the positive energies. Okay. So these chakras are present. இப்போ எனக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்கா, இல்லை யோகா பண்ணுறவங்க தான்? நம்ம யோகா இதுல எல்லாம் பார்த்துருப்போம், அப்படியே கலக்குறத தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. You've noticed. Yeah. It's always ஆன்லைன்ல எல்லா இடத்துலையும் சுற்றின்னு இருக்கு. So it is there with everybody. Okay. இந்த சக்ராஸ்லாம் like you said in the beginning, it has to be aligned in the straight line. அது எதுக்கு aligned in the straight line ன்னா it will help you physically and also mentally. Yes. So if you are stressed or if you are having a serious health issue or something, if it's aligned in a straight line, all these problems can be rectified. Okay. So அதுக்கு தான் நம்ம வந்து ரேக்கி வந்து பேசிக்கலாக கற்றுக்கணும்னு சொல்கிறோம், பிகாஸ் இட் will help you physically and mentally. ஸோ நம்ம இந்த சக்ராஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு, எப்படி இருக்கும், ஒரு சக்ராக்கு கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் பேஸ்ட் ஆன் ரெயின்போஸ், விஜ்யா. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மேலே சஹஸ்ரம் வந்து வயலட்டு, அப்புறம் இண்டிகோ, அப்புறம் அந்த ப்ளூ, அந்த மாதிரி ஒரு கலராக நம்ம வில் கீப் கோயிங் until the last chakra is red. ஸோ இது சஹஸ்ர சக்கரானா நம்மளுக்கு தலைக்கு இங்கே இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது ஆக்ஞா சக்ரா, தேர்ட் ஐ சக்ரான்னு சொல்லுவோம். ஸோ இது யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், தேர்ட் ஐ இஸ் லைக் சிவாஸ் ஐ, ஆர் இட் இஸ் நாட் physical an eye. It's an eye where you can see the future or see the past. So it is not physical eye. It's depicted as a presumptuous eye that is there where you can foresee things. So it becomes an eye. Okay. That's intuitive power அது கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த ஐ ஆக்டிவேட், தேர்ட் ஐல நிறைய பேருக்கு only a few can get activated. Okay. There is இப்போ வந்து தட்டலாம், டெஃபினட்டாக தட்டிகிட்டே இருந்தால் இட் வில் ஒன் டே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இட் வில் ஒர்க், பட் நாட் ஜஸ்ட் ஒன் டேப். ஸோ பட் த சக்ரா தேர் இட் வில் ரொட்டேட். இப்போ எப்படின்னா ஸ்லோவாக சுற்றும். தென் ஆஸ் யூ ப்ராக்டிஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இட் கெட்ஸ் ஃபாஸ்டர். ஸோ தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு ஓப்பன் அ தேர்ட் ஐ. That is not even advisable. Okay. When once you are in a straight path, when you have a guru guiding you, or you're following the right way, then it's safer to open that. So there's one inga irukom, throat chakra solluvom. So anything that's related to the vocals or நம்ம சொல்ற வார்த்தைகள், இது எல்லாமே இந்த சக்கராவோட இருக்கும். இங்க கிளான்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும். Then you have the heart chakra. Heart chakra is lots of love when you talk about it. And then you have your lungs or your heart that needs to be protected. Then the solar plex, which is just above your navel, where the food digestion compound
எவ்ரி திங் கெட்ஸ் இப்போ இந்த ஃபுட் எனர்ஜி தானே நம்ம பாடி ஃபுல்லாக சாப்பிடலன்னா நம்ம விழுந்துடுறோம், டயர்ட் ஆகிடும், இல்லை வில் கெட் கிடி ஆர் சம்திங் லைக் தட். ஸோ தட் எனர்ஜி கெட்ஸ் கரெக்ட்லி ப்ராப்ளம். எனக்கு நான் பர்சனலி when I had my children இந்த ஹார்ட் பர்ன் நிறைய வர ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ எப்பவுமே ஒரு கேஸ் டேப்லெட்டோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஈனோ மாதிரி ஒரு ஐ ஷுடன் சே எனி இது, பட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்ததுன்னு ஐ காம் இட் டவுன், திரும்ப அது நெக்ஸ்ட் டே வரும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ when I started doing self healing, it went down. Okay. So it calms down. So that is my personal experience. Each person's experience is different. Then you have the Manipura chakra, which is a navel chakra. So this connects to a previous janma or anything that namak karma va carry பண்ணிட்டு வரும் இல்லையா, அந்த அது எல்லாமே கொஞ்சம் சரியாகும். Then we have the sacral chakra. Then we have the root chakra. So where the root chakra people will have PCOD issues or any genital reproductive problem and the organ issues that can be rectified. I mean, I'm not saying you should ignore tablets or anything or any treatment, but if you keep doing and the problem varadu one rendadu vandu it will help along with your treatment better. So that is how it is. The only thing is, if it's aligned straight, you also start emitting positive energy a lot. Yes. And then physically, when you're physically active, when you're mentally active, who can stop you? Nobody. Right? Then you are there to go get things done. You have that enthu in you. You have that urge or that zest in you. Just like enala mudiyum na pannuven, I'll do this, I'll do that. People so many times people have asked me how you were so active throughout the day, morning பார்த்த மாதிரி evening வரைக்கும், because everything is active. So you'll have an immense energy. நம்ம ஹீல் பண்ணும்போது நீஸ்க்கு ஹீல் பண்ணுவோம். ஸோ பீப்புள் ஹூ ஹவ் நீ ப்ராப்ளம் கேன் பி, ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணவங்களுக்கே வந்து அவ்வளோ பெயின், அவங்களால தூங்க முடியாது, அனஸ்டீசியா ஒர்க் பண்ணலை அப்படிலாம் சொல்லும்போதே ஷீ இஸ் ஃபீலிங் ஸோ குட். ஷீ இஸ் குவைட் ஓல்ட், பட் அவங்களுக்கே அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ் இருக்கும்போது it will really help when people bring that as an habit in their life, everyday routine. நம்ம எப்படி டெய்லி குளிக்கிறோமோ, டெய்லி ப்ரஷ் பண்ணுறோமோ, டெய்லி யூ கோம்ப் யுவர் ஹேர் or you do your makeup or you get dressed. ஸோ அந்த மாதிரி ஒரு ருட்டீனாக நம்ம இந்த சக்ரா ஹீலிங் or சக்ரா பேலன்சிங், if you can do that, then it's going to change your life or your things for a better. Okay. So in a very positive manner, everything, all you need is, imagine you have that energy, you have that body, you have that thing. What you'll do, it's all அதுக்கப்புறம் நம்மளே ஆக்டிவா இருப்போம், நம்மளுக்கே செய்யணும்னு தோணும் நிறைய விஷயம். ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கா, தள்ளி போட மாட்டோம். நாளைக்கு எத்தனை தடவை நம்ம டுமாரோ எத்தனை சோம்பேறித்தனம் பட்டிருக்கோம். லாட் ஆஃப் டைம்ஸ் இன்னைக்கு போல வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த நாளைக்கு பார்த்துக்கலாமே இருக்குது. எவ்ரிதிங் யூ வில் கெட் இட், யூ வில் கெட் இட், யூ வில் டூ இட், பிகாஸ் அந்த டிரைவ் இருக்கும். So these chakra balancing, there's a lot of there's something called chakra dhyana. Okay. People can meditate on each chakra to activate the chakras. So each chakra ku ஒரு பீஜம், நம்ம மந்த்ராஸ்ல பீஜாக்ஷரம் சொல்றோம் இல்லையா, each chakra-க்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கு. You can chant the mantras. Okay. each chakra-க்கு mudras இருக்கு. Yeah, that is what I want to ask. எனக்கு தெரிஞ்ச பேசிக் முத்ரா வந்து that is for meditation, for peace, and Buddha எல்லாம் இப்படி வச்சிருப்பாங்க. That is so lot of mudras நம்ம தனியா ஒரு வீடியோ போடலாம். Sure. So I'll discuss. So people who want to do chakra dhyana or chakra balancing, where you want your physical organs to work properly, Shivan slogan நம்ம ஒரு பாடி பார்ட்லயும் நம்ம வந்து we tell you protect this part, that organ, even எல்லா நம்ம முருகன் இதுல கூட வரும், சஷ்டில கூட அதுல கூட வரும். So that is how we are telling God to protect us. Now we are telling the aura to protect each organ, but it's a doorway for each organ. So we are drawing positive energy, we are sending into the chakra, and people do chakra dhyana to get the chakras rotate faster, to get better. Healthy, and then mentally stronger or mentally happier.
So that is what the chakra does. Chakra balancing is important. Other than that, we don't have to worry about other chakras for now. Now, So basically this is enough for us to have a happy life. ஓகே மம்மி, எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு குரு வந்து நம்மளோட சக்ராஸ் எல்லாம் ஓப்பன் பண்றாங்க அப்படிங்கும்போது ஒன்லி த பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் வருமா, இல்லை நெகட்டிவ் எனர்ஜியும் வரதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? It's like leaving the house door open. You can expect everything to come, but it is up to an individual to make sure that that you don't think bad for others. ஓகே, அதுதான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து மிச்சவங்க அழிஞ்சு போகணும்னு நினைச்சா அது ஃபர்ஸ்ட் நம்மள தான் அழிக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே that's what will happen. So I will always recommend, but இந்த மாதிரி சக்கர தியானம் பண்றவங்க இல்லை ரேக்கி பண்றவங்கன்னா, I've come across so many people in my life. You know how many people talk per day with me, or my relatives, or my family, extended family. But only a handful can practice this. அவங்களுக்கால மட்டும்தான் இந்த அட்யூன்மெண்ட் எடுக்க முடியும். அவங்களால மட்டும்தான். இப்போ நம்ம நினைச்சிருக்கோம் நான் போல நான் வரல. இட் இஸ் நாட் யூ டூயிங் இட். இட் இஸ் த எனர்ஜி செலக்டிங் யூ. இப்போ நம்ம சொல்லுவாங்க ஒரு புலாவா இருந்தால் தான் நம்ம கோயிலுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம காசிக்கு போனோம்னா அவங்க காசி விஸ்வநாதர் கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த விதிக்கப்பட்டிருந்தா அந்த 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 ஒரு கால் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ வென் யூ ஆர் லைக் தேட், யூ ஆட்டோமேட்டிக்கலி வென் யூ டூ த செல்ஃப் ஃபீலிங் எவ்ரி திங், நீங்களே உங்களோட மைண்ட் செட் மாறிடும். ஸோ திஸ் வேர்ல்ட், திஸ் யூனிவர்ஸ் இஸ் மேட் ஆஃப் 5 elements. அதே மாதிரி நம்மளுக்கும் 5 elements. our blood is like water, we breathe. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த பஞ்சபூதமும் இந்த சக்ரா பேலன்சிங்ல பேலன்ஸ் ஆகிடும் நம்ம செல்ஃப் ஹீல் பண்ணும்போது. அப்போ என்ன ஆகும்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பஞ்சபூதத்துல அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இட் ஹேஸ் டு பி ஈக்குவல். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம டலோசி சொன்னால நினைச்சாலே கோவம் வரும், நான் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவேன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ தட் மீன்ஸ் ஹிஸ் ஃபயர் எலிமெண்ட் இஸ் ஹையர். ஓகே. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் ஏங்கர். ஈவனுக்கு தலோசிக்கு வெறும் கோவம் தான் வருது. பட் சம் பீப்புள் ஆர் எதுக்கு எடுத்தாலும் ஜெலஸ். ஒரு சின்ன ட்ரெஸ் போட்டா ஜெலஸ், இல்லை யாராவது நம்மளை பாராட்டினா ஜெலஸ், இல்லை அவங்க 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 நல்ல மார்க் வாங்கிட்டா ஜெலசி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் ஜெலஸ், தட் ஏங்கர், தட் ஃபயர் எலிமெண்ட் இஸ் ஹையர் ஃபார் தெம். அது சில பேருக்கு வந்து ஒன்றுமே இருக்காது, எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, என்ன திட்டினாலும் கம்முன்னு இருக்குங்க. ஸோ தட் இஸ் லைக் லோவர். The fire element is lower. So it has to be balanced. This balance can be done through the self healing. When you keep your hands on your chakra, it will balance it. So once that's balanced, where is the question of you taking a wrong decision, or you feeling a jealous, or you doing something wrong? Okay. You can't do wrong. The energy will not let you do wrong because it's all balanced. Okay. So some people, if you have seen, they are very conjuice. They can't give even 10 rupees. நான் சொல்லுவாங்க சாப்பிட்ட கையில கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க கூட சொல்லுவாங்கல்ல. they are very conjuice. they can't give 10 rupees extra, or யாருக்காவது ஐயோ என்னோடது எனக்கு everything they want to grab. Yes. So some people are so giving to the point அவங்களுக்கு இல்லைன்னா கூட இன்னொருத்தவங்க கொடுப்பாங்க. அதுவும் தப்பு. It has to be balanced. You have to give right. உன் ஃபேமிலி உன்னை நம்பி இருக்கிற ஃபேமிலிக்கும் நீ கொடுக்காம எல்லாருக்கும் கொடுத்துட்டு you're not only suffering, your family is also suffering with you. She trusts you. Some women is trust you and come and spend the whole life with you, and then you're giving birth to a child and make sure they are provided. But அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்து, there has to be a balance. No, at least we are leading a life to have a better life, to happy life. We are not here to go through sufferings. So that will balance. So அந்த balance இருக்கும்போது our chakras are balanced, our mind is balanced, our character will be balanced, and people who are so close, and sometimes they are not able to come and do it because of the karma will not let them do it. It's not like they don't, நாங்க நினைச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அதனால கத்து, but that their own karma is not letting to do it. So the call is yet to go. சேம் பர்சன் ஒரு 1 year 2 year முன்னாடி நான்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றவங்க, they'll come and learn after the karma is gone. Something நம்மளுக்கே தெரியாம என்னமோ சுத்தி நடக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, that is the energy that's working along with this. Yeah, finally I got a clear vision about chakras, but even though I have a small doubt, இப்போ இந்த சக்ராஸ்லாம் ஒரு அலைன்ல இருக்கணும் நம்ம முன்னாடி சொன்னோம்.
இஃப் சம்படி ஹேஸ் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை வந்துட்டு they are disturbed about their relationship, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க டிஸ்டர்ப்டாக இருக்காங்கன்னா they might be feeling lonely, depressed. ஸோ இந்த ஒரு சக்ரா மட்டும்தான், மற்றது எல்லாமே இன் லைன், ஒரு சக்ரா மட்டும் இட்ஸ் நாட் இன் த லைன் அப்படின்னாலும் அது ப்ராப்ளம் தானா? ஆமா, இப்போ ஹார்ட் சக்ரா இஸ் நாட் இன் பிளேஸ், இட்ஸ் நாட் அலைன்ட் வித் த ரெஸ்ட் ஆஃப் த சக்ரா. இஃப் இட்ஸ் மூவ் left or right, and definitely they'll feel sad, their heart is paining, they have a heart issue or an asthmatic attack, asthma, or they have a breathing issue. அப்பனா தான் அந்த alignment மாறும். If it's in the straight line, automatically உங்க மனசுமே ஹாப்பியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மம்மி. பிகாஸ் சக்கராஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியலனா கூட இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாவில் ஒரு நாலேஜ், அது வந்து பேசிக்காக இல்லை, அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆகிருப்பாங்க. நம்ம பாடி, யூனிவர்ஸ், நம்ம மென்டல் எல்லாமே வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் இன்ஃபர்மேட்டிவாக அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில்ஸ் பை ஃப்ரம் தேன்மொழி. பாய். ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல்.